தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை இது முக்கிய மினரலாக இருந்தாலும் கூட அந்த பகுதி சமணர் படுகை, பெரியார் பாசனம், ஒருபோக விவசாயம் அதெல்லாம் தாண்டி ஆண்டாண்டு காலமாக விவசாயம் மூலமாக வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, இது உங்களுக்கு தெரியும், இந்திய அரசு சார்பாக ஒரு திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்வது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்திருக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய நன்றி அவருக்கு தெரிவிக்கின்றோம். இந்த நேரத்தில் அதே நேரத்தில் நேற்று டெல்லிக்கு வந்த அம்பலக்கார ஐயா எல்லாம் இந்த அரசாணை வராமல் நாங்கள் ஊருக்கு வரமாட்டோம், நாங்கள் ஊருக்கு போய் மக்களை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். அதனால் போர்க்கால அடிப்படையில் இன்னைக்கு வேகமாக இந்த அரசாணை கொண்டு வரப்பட்டு நாளை காலையில் அந்த அம்பலக்கார ஐயா எல்லாம் ஊருக்கு வர்றாங்க. அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஊருக்கு வரலாம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தாண்டி பொதுவாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கும். இன்னைக்கு எல்லாம் பேரூர் ஆதீனம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, அதனால் முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தூரம் சிட்டியிலிருந்து. அதனால் பத்திரிகை நண்பர்கள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். இது ஒரு எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய நாகரிகம். ஏன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறாங்க. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து இணைகிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. தற்போது இந்த திட்டம் தொடர்பான முழுமையான ரத்து அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த தகவல்களை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யலாம். பல மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குறிப்பாக மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 2000 ஹெக்டேர் பரப்பிலான பகுதியில் குறிப்பாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஒரு டிரான்சி ஒப்பந்தத்தை கடந்த நவம்பர் மாதம் முதல் மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக நடத்துவது. அந்த ஒப்பந்த ஏலத்தின் அடிப்படையில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அந்த உரிமம் என்பது வழங்கப்பட்டத நிலையில் அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் என்பது அந்த பகுதி மக்கள் சார்பாகவும் தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்கட்சிகள் சார்பாகவும் குறிப்பாக முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கைகளை ஏற்று தற்போது குறிப்பாக அந்த பகுதி மக்கள் மற்றும் போராட்ட குழுவினரை சந்தித்த பிறகு இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதற்கான ஒரு முடிவிற்கு மத்திய அரசு வந்துள்ளதாக மத்திய சுரங்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பாணையை ரத்து செய்வதாகவும் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் எடுப்பதற்கான அந்த உரிமத்தையும் ரத்து செய்வதாகவும் தற்பொழுது மத்திய சுரங்கத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான தரவுகள் ஏற்கனவே தகவல்கள் மிக முக்கியமாக இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கும் கூறப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது முதற்கட்ட தகவலை மத்திய சுரங்கத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. அரிட்டாப்பட்டியை சுற்றியுள்ள பகுதியில் மிக முக்கியமாக பல்லுயிர் சூழலியல் தொடர்பாக கருதப்படுவதன் காரணமாக அதனுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் விதத்தில் இந்த ஒரு முடிவிற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு எடுத்துள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அந்த ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள். அதிகாரப்பூர்வ அரசாணையாக கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி வழங்கப்பட்ட அந்த ஒரு அறிவிப்பாணை என்பது ரத்து செய்யப்படுகிறது என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது மத்திய சுரங்கத்துறை அமைச்சகமானது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. அது தொடர்பான அனைத்து தகவல்களும் நேரடியாக இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் கூறப்பட்டுள்ளது என்ற ஒரு கடிதத்தையும் அவர்கள் அதில் குறிப்பிட்டுள்ளார்கள். மக்களுடைய கோரிக்கை குறிப்பாக நேற்று டெல்லியில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் தலைமையிலான இந்த ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் அந்த அறிக்கையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகமானது தற்பொழுது குறிப்பிட்டுள்ளது. பாலா.